எங்க அண்ணி தானங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ணன் ஸ்தானத்துல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லனா விட்டுருங்க. எனக்கு எத்தனையோ வேதனை, அதோட ஒண்ணா இதுவும் இருந்துட்டு போட்டோம். அம்மா இப்ப எதுக்குமா கோச்சுக்கிற? பின்ன என்னடி, வருஷம் முதல்ல அவங்க கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆனா இந்த வருஷம் அன்னிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஆளுக்கு பயமுறுத்துறீங்க. மா ஊர்ல எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவங்க தாண்டி உன் அம்மா. அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். சரி விடுமா, நீ வருத்தப்படாத. இப்ப என்ன, பைரவி அத்தை கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், அதானே உன் ஆசை? ஆமாண்டி, அண்ணி ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அது நடக்கணுமே. என்கிட்ட சொல்லிட்டல, அது கண்டிப்பா நடக்கும். எப்படிமா? மாமா இல்லாத நேரத்துல நீயும் நானும் அங்க போக முடியாது. அந்த வீட்டுக்கு போனாலே அவங்க எப்பவும் அவமானப்படுத்துவாங்கம்மா. அந்த வீட்டுக்கு நாம ஏன்பா போகணும்? நம்ம வீட்டுக்கு அவங்களே வருவாங்க. என்னடி சொல்ற? நம்ம வீட்டுக்கு அண்ணி வருவாங்களா? எப்படி வருவாங்க? வருவாங்கம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்களே நேர்ல வந்து மனசார என்ன வாழ்த்திட்டு போவாங்க. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது என்னோட பிரச்சனை. சுபத்ரா பலராமர் பூஜை அன்னைக்கு அந்த கிருஷ்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி இப்பவும் நடக்கும். எப்படிமா இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? உன் அத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா? கண்டிப்பா வருவாங்கப்பா. சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அத நீங்க பாக்க தானே போறீங்க. ஏய் துளசி, இது ஒண்ணும் விளையாட்டு இல்லையே. நீ சொன்னது நடக்குமா? கண்டிப்பா நடக்குமா. இந்த துளசி சொல்லிட்டானா அத செய்யாம விடமாட்டா. நம்ம வீட்டுக்கு பைரவி வரப்போறாங்க, தயாரா இருங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அண்ணி வருவாங்களா? அவதான் வருவாங்கன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு போறாள்ல, கண்டிப்பா வருவாங்க. அது எப்படிங்க முடியும்? எப்படின்னா, உனக்கு துளசியை பத்தி தெரியும்ல, எதையாவது ஒண்ணு பண்ணி வர வச்சிருவா. இங்க பாரு, எப்படி வருவாங்கன்னு அத பத்தியே யோசிச்சு உன் புடவைய திரும்பவும் பத்த வச்சுக்காதமா. சொல்லு விஸ்வா, பார்த்திபன் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ஏன் நடந்துக்கிற? முதல் முறையா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாருடா அந்த பையன்? தப்பான பசங்களோட நீ ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற? அம்மா, அவங்க யாருமே தப்பானவங்க இல்லம்மா. அப்படின்னா பார்த்திபன் சொல்றது பொய்ன்னு சொல்றியா? இது பாரு விஸ்வா, என்னோட பையனுக்கு இன்னொருத்தர் அட்வைஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் உன்னை கண்டிச்சேன். ஆனா அதே நேரம் பார்த்திபன் ஒரு போலீஸ்ங்கறத மறந்துடாத. யாருடா அந்த கிரிமினல்? அம்மா, எனக்கு அவனை கொஞ்ச நாளாதாம்மா தெரியும். அவன் எப்படிப்பட்டவன்லாம் எனக்கு தெரியாது. இத பாரு விஸ்வா, இனிமே அப்படிப்பட்ட பசங்களோட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. அதுவும் இல்லாம எதுக்காகடா நீ ரோட்ல நின்னு பேசணும்? உனக்கு தான் இவ்ளோ பெரிய வீடு இருக்கே, உங்க மீட்டிங்க இங்க வச்சுக்கலாம்ல. அம்மா, அப்படிலாம் அவங்க வரமாட்டாங்கம்மா. நாங்க யூசுவலா எப்பவுமே அங்கதாம்மா மீட் பண்ணுவோம். இத பாரு விஸ்வா, எல்லார் மாதிரி ஒன்னையும் நினைச்சுக்காதடா. நீ கமிஷனரோட பையன்டா. நீ ரோட்ல நின்னு பேசினா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதுல தப்பா நினைக்க என்னமா இருக்கு? அத நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். அது நாங்க தானே யாருக்குமே தெரியாது. ஆனா துளசிக்கு தெரிஞ்சிருக்கேடா. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் இங்கதான் மீட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ பார்த்திபனை அங்க கூட்டிட்டு வந்திருக்கா. பார்த்திபனை விட்டு உனக்கு அட்வைஸ் வேற பண்ணிருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி துளசி பிளான் பண்ணலாம் வரல. இது யதார்த்தமா நடந்தது. மாமா போற வழியில என்ன பாத்துட்டாரு. துளசி உன்னை பாக்கலையா? அவளும் உன்னை பார்த்தால. இப்ப அதான பிரச்சனையே. யார் மனசுல என்ன இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலடா. நீ பாட்டுக்கு பார்த்திபனோட பேசிட்டு இருக்க. துளசி வெச்ச கண்ணி எடுக்காம உன்னையே பாத்துட்டு இருக்கா. அங்க நான் இல்லாம நீங்க இருந்தா உங்களே அவ பாத்திருப்பா. நான் இருந்ததால அவ என்ன பாத்திருக்கா. டேய் விஸ்வா, அம்மா,
அதுவும் இல்லாம அவ என்னதானே பார்த்தா? டேய், அங்க நீ மட்டுமாடா இருந்த? கூட உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருந்தாங்கல்ல? இங்க பாருமா, அங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவ என்னதானே பார்த்தா? அவ இன்னொருத்தரை பார்த்தானா அதை நீங்க தப்பா நினைக்கலாம். டேய், அவ எதுக்குடா உன்ன பார்க்கணும்? அவளோட நோக்கமே தப்பா இருக்குடா. ஐம் சாரிமா, நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அந்த இடத்துக்கு துளசி ஒன்றும் தனியா வரல, அவ அப்பாவோட வந்திருக்கா. அப்பாவை கூட வச்சுக்கிட்டு யாராச்சும் அப்படி பாப்பாங்களா? டேய், அவளால முடியும்டா. அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவதான். உனக்கு அவளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் பயப்படுறேன். இங்க பாருங்கம்மா, துளசியை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. இதுல என்ன எடுக்காதீங்க ப்ளீஸ்மா. டேய், நில்லுடா. சாரிமா, இனிமே துளசி பத்தி என்கிட்ட பேசாதீங்க. டேய், டேய் விஸ்வா. டேய், விஸ்வா. துளசியை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? துளசியை பிடிக்கலையா? இல்ல நான் அவளை திட்டுறது இவனுக்கு பிடிக்கலையா? வர வர இவனை புரிஞ்சுக்கவே முடியல. ச்சே. அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? கிருத்திகம்மா. என்ன இப்படி பேசிட்டு போறான்? ச்சே, இருக்கு இவனுக்கு. அம்மா, 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 உங்க போன் அடிக்குது. யாரோ கால் பண்றாங்க. அச்சச்சோ, கட் ஆயிடுச்சுமா. நீங்க அப்பவே எடுத்திருக்கணும். இப்ப என்னடி ஆயிடுச்சு? போன் தானே, பேசலனா ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாது. அது இல்லம்மா, யார் பண்ணாங்களோ தெரியல. யார் பண்ணாங்களோ திரும்பவும் அவங்களே பண்ணுவாங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குடி. இப்ப அதுவா முக்கியம்? என்னாச்சுமா, இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீங்க இப்படி கோவப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும். துளசிய பாத்தீங்களா? அவளை பார்க்கவே வேணாண்டி. நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. என்ன வெறுப்பேத்தி பாக்கறதுக்குனே அவ அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கா. எனக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் மறந்தே போயிடுச்சுடி. எப்பவும் அவளை பத்தியே யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. அவ ஏண்டி அப்படி இருக்கா? விஸ்வா எங்க போனாலும் கரெக்டா அங்க ஆஜர் ஆயிடுறா. அவன் எங்க போறான், யார் கூட இருக்கான், எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கா. அவ பார்வையே சரியில்லடி. கண்ணாலேயே மயக்குறா. விஸ்வா சின்ன பையன்டி, சூதுவாது தெரியாதவன். இவன மாதிரி பசங்கள துளசி மாதிரி பொண்ணுங்க ஈஸியா மயக்கிடுவாளுங்க. அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. அம்மா, துளசியோட எண்ணமும் அதுதான்மா. கண்ணாலேயே மயக்கி விஸ்வாவை மாப்பிள்ளையாக்கிக்கலான்னு பாக்குறா. நம்ம பையனை நாம தாம எச்சரிக்கையா பாத்துக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் சிவகாமி தாண்டி. கோடீஸ்வர அண்ணனுக்கு எப்படியாவது சம்மந்தி ஆகணும். அதுக்காக குறுக்கு வழியில மாப்பிள்ளை பாக்குறாடி. இப்படி எல்லாம் செய்யன்னு தான் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததே அவளாதான் இருக்கும். கேட்கவே சங்கடமா இருக்குமா. ஒரு அம்மா இப்படி இல்லாம நடந்துப்பாங்க? சச்ச, இந்த சிவகாமிக்கு வெக்கமே கிடையாது. பார்த்திபன் அவளை விட மோசண்டி. கலச பூஜை அன்னைக்கு துளசி விஸ்வா கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. ஒரு அப்பான்னா என்ன பண்ணிருக்கணும்? கோயில்ல வச்சு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கணும். ஆனா இந்த மனுஷன் ரசிக்கிறாருடி. ஐயோ,
சிவகாமிய கூப்பிட்டு அவளையே இத பார்க்க சொல்லி புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ரசிக்கிறாங்க. அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா இருக்குடி. நடக்கிறது எதுவுமே சரியில்லை. உண்மைதாம்மா. சிவகாமி உங்ககிட்ட 5 லட்சம் கடன் பட்டிருக்கா. விஸ்வாவை மாப்பிளையாக்கி அதை சரி கட்டிடலான்னு பாக்குறா. ஆனா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. விஸ்வா தம்பி அப்படிலாம் உங்க பக்கம் போயிட மாட்டாரு. இல்ல சத்யவதி, துளசிய நம்ப முடியாது. விஸ்வாவை இப்ப வரைக்கும் அம்மா புள்ளையா தான் நான் பாத்திருக்கேன். ஆனா விஸ்வா எனக்கு தான் அந்த துளசி முடிவு பண்ணிட்டானா அவதான் ஜெயிப்பா. என்னம்மா சொல்றீங்க? யாருக்குமே கிடைக்காத அழகு அவளுக்கு கிடைச்சிருக்குடி. அவ ஜெயிக்கிறதுக்கு அது ஒன்னே போதும். அவ அப்படி ஒன்னும் அழகில்ல, ரொம்ப சுமாரான மூஞ்சி. அவளை போய் பாராட்டுறீங்க? அவ அழகான பொண்ணுதாண்டி. அவ பேசுறதும் சிரிக்கிறதும் அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பான்னு நானே பல நாள் நினைச்சிருக்கேன். உண்மைய சொல்லணும்னா கோபத்துல துளசி அப்படி என்ன மாதிரி தாண்டி இருக்கா. அது வேணா உண்மைதாம்மா. படபடன்னு பேசுவா, எதுக்கும் பயப்பட மாட்டா. இந்த வீட்ல உங்க அதிகாரம், அந்த வீட்ல அவ அதிகாரம். எப்பவுமே ஊர்ல இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுதாண்டி பிரச்சனையே. அவளை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எப்பவும் துரு துரு துருன்னு இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ண பார்த்தா யாருமே டிஸ்டர்ப் ஆவாங்க. இதுல விஸ்வா மட்டும் மாற மாட்டான்னு எப்படி நம்புறது? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? போற போக்க பார்த்தா நீங்களே துளசிய லவ் பண்ண சொல்லி விஸ்வா கிட்ட சொல்லுவீங்க போல இருக்கே. உங்க மனசுல அப்படிதான் ஆசை இருக்கா? ஏய், நான் ஆசைப்பட்டு பேசலடி. இப்படி எல்லாம் நடந்துருமோன்னு பயத்துல பேசுறேன். துளசி எனக்கு மருமகளா வந்துட்டானா நான் என்ன பண்றது? நீங்க ஏமா அப்படி யோசிக்கிறீங்க? அவ வரவே கூடாதுன்னு நினைங்க. துளசியும் அழகா இருக்கலாம், துரு துருன்னு இருக்கலாம். அத விஸ்வா பார்த்தா தானே பிரச்சனை. பார்க்கவே இல்லனா அது எப்படி முடியும்? தம்பிய லண்டன் இல்லனா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருங்க. அங்க போய் படிக்கட்டும். அதுக்கப்புறம் துளசியால பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. நல்ல ஐடியா தான். உன்னோட இந்த யோசனைப்படி விஸ்வாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம். அனுப்பிடுங்கம்மா. விஸ்வா அமெரிக்கால இருந்து போன் பண்ணா நான் என்ன செய்யணும்? பேசுங்கம்மா. நேர்ல போய் பேசணுமா? போன்லயே பேசுங்கம்மா. ஏண்டி, என்னால பேச முடியறப்போ அந்த துளசியால முடியாது? அவகிட்ட போன் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. நினைக்கிறப்பெல்லாம் வீடியோ கால்ல பேசிக்குவாங்க. இதுக்கு அவன் அமெரிக்காவுக்கு போகணுமா? ஆமால, இப்போ என்னம்மா பண்றது? எனக்கும் ஒண்ணும் புரியலடி. நாம அவனை அமெரிக்காவுக்கு அனுப்புனாலும் சிவகாமி அதுக்கும் ஒரு பிளான் பண்ணுவா. நீ இங்க இருந்தே லவ் பண்ணு, அவன் படிச்சு முடிச்சிட்டு வந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுவா. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. துளசியும் விஸ்வாவும் நேர்லயும் பாத்துக்க கூடாது, போன்லயும் பேசக்கூடாது. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேம்மா. என்ன ஐடியா? விஸ்வாவை சந்திர மண்டலத்துக்கு அனுப்பிடலாமா? அங்கதான் பார்க்கவும் முடியாது, சிக்னலும் கிடைக்காது. அம்மா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. துளசியும் விஸ்வாவும் இனிமே பாத்துக்க மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சிருவேன். என்னடி செய்ய போற? கூடவே இருந்து குழி பறிக்குமே, அதுக்கு பேரு என்னம்மா? குள்ளநரி. அந்த வேலையதாம்மா நான் பார்க்க போறேன். விஸ்வாவும் துளசியும் இனிமே ஒன்னு சேரவே முடியாது. சிவகாமி இல்ல, சிவகாமியோட பாட்டிக்கு பாட்டி, பாட்டியோட பாட்டி வந்தாலும் அது நடக்காது. அவங்க 2 பேரையும் பிரி பிரின்னு பிரிக்க போறேன். இது உன்னால முடியுமா? சத்தியவதிக்கு நீங்க என்ன தருவீங்க அத சொல்லுங்க. இது மட்டும் நடந்துட்டா நீ என்ன கேட்டாலும் தருவேண்டி. அப்புறம் என்னம்மா, கவலை விடுங்க. துளசி பிரச்சனைய இனிமே நான் பாத்துக்கிறேன். துளசி திரும்பவும் ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்கா. முன்ன விட அதிக எனர்ஜியோட.
ம், ம், போடு போடு போடு. இவ விளையாடுறத பாக்குறதே ஒரு சந்தோஷம்தான். இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. நான் பாக்குறேன்னு தெரிஞ்சா ஆட்டிடியூட் காட்டுவா. இவன் ஏன் இப்படி பாக்குறான்? இவனுக்கு கிரிக்கெட்டும் வராது, ஒழுங்கா சைட் அடிக்கவும் தெரியாது. புதுசா எதையாவது ட்ரை பண்ணி பாக்குறானோ? எதுக்கும் கண்டுக்காத மாதிரியே விளையாடுவோம். அக்கா ரெடியா? ம், போடுறா. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? விஸ்வா, 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 டேய், இங்க என்னடா பண்ற? அம்மா, ஆக்சுவலா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். போக வேண்டியதுன்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போக முடியலமா, பாருங்க ரோட்டை பிளாக் பண்ணிட்டு எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. அடிக்க தெரியாம அடிச்சு அப்புறம் என் தலையில பட்டுச்சுன்னா என்னமா பண்றது? தலைய புடிச்சுக்கோ. அவ பண்ணாலும் பண்ணுவாடா. ஏற்கனவே உன் மண்டைய உடைச்சுவ. சரி சரி, நீங்க நிக்காத, முதல்ல கிளம்பு விஸ்வா. இத பாரு, அவ ஏற்கனவே அகங்காரம் பிடிச்சுவ. நீ அவளை இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா உலகத்திலேயே அவளை அடிச்சுக்க ஆளே இல்லங்கிற மாதிரி அவ திமிரு பிடிச்சு ஆடுவா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆமா, நாங்க அப்படிதான் ஆடுவோம். வரமா. டேய், நீ துளசியோட ஆட்டத்தை பாத்துருக்க மாட்ட. பந்த போடுடா, நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. அடிக்கிற அடியில மத்தவங்க புத்தி தெளியும். போடுறா. என்னடி ஜாடையா பேசுறியா? உன்னை தொலைச்சிருவேன். சரி சரி, நீ பந்து போடுறா, நம்ம விளையாடலாம். யாரு நம்மள தடுக்கிறான்னு பாக்கலாம். சரிக்கா. டேய், பந்த போட்டு தொலைச்சிருவேன் உன்னை. எல்லாரும் வீட்டுக்கு போங்கடா. டேய், நீ பந்து போடுறா. போடு. நில்லுடா. உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இது என்ன தெருவா இல்ல பிளே கிரவுண்டா? இது பப்ளிக் பிளேஸ். நாங்க ஆடுவோம் பாடுவோம். உங்களுக்கு என்ன வந்தது?
எனக்கே ஆட்டம் காட்டுறியா? நான் ஆடுனேன்னு வெச்சுக்கோ, நீ தாங்க மாட்டடி. ஓ, முடிவே பண்ணிட்டீங்களா? எங்க ஆடுங்க பாப்போம். குச்சிப்புடியா இல்ல கதகளியா? வேணாண்டி. ஏன் வேண்டாங்கறீங்க? பரவாயில்ல, ஆடுங்க. இதுவே நான் ஆடுனா நீங்க தாங்க மாட்டீங்க. பார்க்கலாமா? பாக்கலாண்டி, பாக்கலாம்.